ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது சங்குக் எஃப்எஃப் மேடம் ஒய்யாரி பார்ட் 6. வைன் இப்போ ரெஸ்டாரண்ட் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே கருகும்னு இருக்குது. என்ன இருட்டாக இருக்குது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு எகெயின் கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகிறாங்க. ஒரு மைல்டான வெளிச்சத்தில் சர்க்கிள் ஷேப்பில் டேபிள்ஸ் அங்கங்கே போட்டிருக்காங்க. அதில் நல்லா கோட் சூட் போட்டு டிக்கா சில பீப்புள்ஸ் அங்கங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் பார்க்கும்போதே ஒரு டார்க் வைப்பை ஃபீல் பண்ண முடியுது வைனால். என்ன இடம் இது? ரெசார்ட் மாதிரி தானே வெளியில் இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த ஆளை நான் எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? நல்லா சூப்பராக இருந்தாரே பார்க்க. கொஞ்சம் பயமாக இருக்குது, வெளியில் போயிடலாமா அப்படின்னு வைன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த டேமில் சைடில் ஒரு டோர்வே வழியாக வெளிச்சம் தெரியுது. வைன் டக்குன்னு அந்த சைடு திரும்பி பார்த்துட்டு, ஒருவேளை குடோன் சைடு வந்து நிற்கிறோமோ, ரெசார்ட்டோட ஃப்ரண்ட் சைடு அந்த சைடு இருக்கும் போல் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு வைன் அப்படியே அந்த டோர்கிட்ட போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன நெக்ஸ்ட்டு செகண்டே சைடில் நின்றுக்கிட்டு இருக்க செக்யூரிட்டி டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திக்குன்னு இருக்கு வைனுக்கு. மம்மி என்னது இது, அப்பா பயமாக இருக்குது அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, டார்க் ரெட் கலரில் அந்த ஹோல் ஹாலும் இருக்குது. அந்தளவுக்கு ரெட் கலரில் லைட்டிங் செட் பண்ணி வச்சுருக்காங்க. கார்னர் சுற்றிலும் அழகாக சோஃபாஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைமில் வைனுக்கு ஒன்றும் புரியலை. இடையில இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய பொண்ணுங்க அவங்களோட ஹேண்ட்ஸில் ஒரு பெரிய ட்ரே வச்சுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ஆல்கஹால் நல்லா தெரியுது வைனுக்கு. ஆமாம், இப்போ போகணும் இங்கேருந்து அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே திரும்பி அந்த டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. மேடம், நீங்கள் எந்த விஐபி கூட வந்தீங்களோ அவங்க கூட மட்டும் தான் நீங்கள் இங்கேருந்து வெளியில் போக முடியும், தனியாக போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நிற்கக்கூடிய செக்யூரிட்டி. அட கடவுளே, நான் மட்டும் வரும்போது இவன் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தான். என்னை மட்டும் உள்ளே விட்டுவிட்டு போகும்போது எந்த விஐபியை நான் கூட்டிகிட்டு போகிறது? ஓஹோ கடவுளே, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது இங்கே இருக்க ஆட்களை பார்த்தா. முருகா முருகா காப்பாற்றுங்க என்னைய அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே பதறி போக்கி சுற்றி பற்றி பார்க்குறாங்க. வைன் வந்து ஒரு நீஸ் லென்த்துக்கு ஒரு லைட் ப்ளூ கலரில் ஃப்ராக் போட்டிருக்காங்க. ஸ்லீவ்லெஸில் தான் அந்த ஃப்ராக் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. தன்னோட லாங் ஹேரை ஃப்ரீ ஹேராக விட்டுருக்காங்க. டார்க்கான ஐஷேடோ போட்டு எந்த ஒரு ஜுவல்ஸும் இல்லாமல் டார்க் லிப்ஸ்டிக்கில் ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணி அப்படியே நின்று சுற்றி பற்றி பார்க்குறாங்க. வைன் வந்து ஷூஸ் தான் வேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது அவங்க நடந்து போகும்போது. வைன் பயந்துக்கிட்டே யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, இதில் இருக்கிற எந்த முகமாவது சாஃப்டாக தெரியுமா அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு மெதுவாக மெல்ல மெல்ல நகர்ந்து போகிறாங்க. அந்த டைமில் சைடில் யார் மேலேயோ இடித்து அப்படியே உட்காந்துட்டாங்க. வேறு யாரும் கிடையாது, ஜங்குக்கு மேலே தான் இடித்து உட்காந்துருப்பாங்க வைன். அந்த டைமில் நீ செலவுக்கு போட்டிருந்த அந்த ஃப்ராக் அப்படியே மேலே அப்வர்டில் போயிடுச்சு. ஸோ தைஸெல்லாம் நல்லா விசிபிளாக தெரியுது. வைன் பதறி போக்கி அப்படியே தன்னோட ஃப்ராகை நீஸ் லென்த்துக்கு இழுத்து விட்டுட்டு, ஐயோ கடவுளே மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழுந்து நிற்கிறாங்க வைன். ஜங்குக் இப்போ தான் வைனை ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாங்களா. வைன் தன்னோட ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எழுந்து நிற்கிறாங்க. வைன் நல்ல ஹைட்டான பொண்ணு. ஜங்குக்கோட நோஸ் ஹைட்டுக்கு இருக்காங்க வைன். யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். நான் வைன், நான் வந்து உங்களை தேடி தான் இங்கே வந்தேன். ஆனால் நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இங்கே யாரோ விஐபி இருந்தால் தானே வெளியில் போக முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது விஐபி இருந்தால் சொல்லுங்கள், என்னை வெளியில் அனுப்பி விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக்கு சைடில் இருந்த ஆட்கள் எல்லோரும் பதறி போயிட்டாங்க. ஐயோ போச்சு, எப்படி பேசுது இந்த பொண்ணு அப்படின்னு மார்க்குக்கிட்ட மார்க்கோட பிஏ சொல்லிகிட்ருக்காங்க. மார்க் அமைதியாக நெல் அப்படின்னு சொல்லிட்டு வைனை தான் குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு வைனை அப்படியே தள்ளி ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்து ஹெட்டு டோஸ் பார்த்துட்டு, என்னை தேடி இங்கே வந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் உடனே ஆமாம் நான் வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கு பேக்கில் இருந்த ஆட்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே, கொஞ்சம் தனியாக வாங்க சொல்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் சற்று நேரம் வைனை அமைதியாக பார்த்துட்டு, வா அப்படின்னு சொல்லி ஒரு
5 ஸ்டெப் தள்ளி கூட்டிகிட்டு போய் என்ன வேணும் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை தேடி தான் வந்தேன். நான் இந்த சைடு ஸ்டேஷ்னரிஸ் வாங்குறதுக்காக போனேன். அப்போ நீங்கள் கார் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்தீங்களா? ஹீரோ மாதிரி இருந்தீங்க பார்க்குறதுக்கு. உங்களோட அழகில் நான் மயங்கிட்டேன். அதனால உங்ககிட்ட வந்து ப்ரப்போசல் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வந்துட்டேன். வெளியிலேருந்து பார்க்கையில் ஜிகு ஜிகுன்னு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தது. உள்ளே வந்து பார்த்தா பூத்து பங்களா மாதிரி கருகும்முன்னு இருந்துச்சு. இதோ இந்த டோர் வழியாக தான் வெளிச்சம் தெரிஞ்சுது. உள்ளே வந்து பார்த்தா ஒரு மாதிரி நாறுது இந்த இடமே. அப்போ தான் நான் எகெயின் போகலான்னு பார்த்தேன். அதுவும் அங்கே நிற்கிற செக்யூரிட்டி, நீங்கள் எந்த விஐபி கூட வந்தீங்களோ அவர் கூட தான் வெளியில் போகணும்னு சொல்லிட்டாங்க. நான் யாரு கூடயுமே வரல. அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறாரு. என்னை கொண்டு போய் வெளியில் விட்டுடுங்க. அப்புறம் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ரொம்ப. எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி என்னை உங்கள் லவ்வராக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின், கொஞ்சம் கூட பயப்படாமல். ரெண்டாவது யார்கிட்ட பேசுகிறோங்கிற ஐடியா கூட இல்லாமல். ஜங்குக் அப்போ ஒயினை குறுக்குறுன்னு நோட்டீஸ் பண்ணிவிட்டு, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாது. நான் தான் சொன்னேனே ஒரு 1/2 hour முன்னாடி தான் உங்களை நான் பார்த்தேன் அப்படின்னு. நல்லா இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கிறீங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் இங்கே இருக்க ஒரு காலேஜில் தான் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு 1 month இருக்கும் காலேஜில் சேர்ந்து. ஓகே தானே, உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். சங்குக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. இருந்தாலும் ஒயின் பார்க்குறதுக்கு ஹெல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. பேசும்போது கூட எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிற பொண்ணு மாதிரி தெரியுறாங்க. ஜங்குக் அப்போ அப்படியே நின்றுக்கிட்டே தன்னோட ஹேண்ட்ஸை தூக்கி ஒரு சொடுக்கு போடுறாங்க. அடுத்த செகண்டே மார்க் வந்து பக்கத்தில் நின்று, சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காரை ரெடி பண்ண இந்த பொண்ணை என் கூட கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க் கிடுகிடுன்னு அப்படியே திரும்பி அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவங்கள, டீலிங் தான் முடிஞ்சிடுச்சு, இங்கே அதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கீங்க, சாருக்கு கோபம் வந்துடும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க் அத்தனை பேரையும் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் காருக்கு போயிட்டாங்க. ஒயினப்போ சங்கு கூட அங்கே இருக்க ஒரு சோஃபாவில் இப்போ உட்காந்துட்ருக்காங்க. பார்த்ததும் என்னை பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் யார் என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்னை பிடிச்சிருச்சுன்னு நான் நம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கிறனால தான் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் போட்டிருப்பேன் உன்னைய நான் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டிருப்பீங்களா? என்னை அடிக்கக்கூடாது நீங்கள். நான் வந்து லவ்வை சொன்னேன், ஐ மீன் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணேன்னு நான் கெட்ட பொண்ணுலாம் நினச்சிக்காதீங்க. நான் ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ஒரு பணக்காரரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இங்கே காலேஜில் வந்து சேரும்போதே என் மம்மி சொன்னாங்க, என்னோட சின்ன பாட்டி பேத்திங்க மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய ஹஸ்பண்ட்ஸை விட என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப பணக்காரராக இருக்கணும்னு என் மம்மி என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. என்னையும் சிட்டிக்கு அனுப்பி படிக்க வச்சதே நான் காதலிக்கிறதுக்காக தான் தெரியுமா, அப்புறம் தான் படிக்கிறதுக்காகவே. நான் இந்த 1 month ஏகப்பட்ட பேரை நோட்டீஸ் பண்ணேன், எனக்கு யாரையுமே பிடிக்கல. ஆனால் எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட முன்னையும் பின்னையும் 2 கார் நிற்க வச்சுருக்கீங்களா, அந்த கார்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து உங்களையும் பிடிச்சிருக்கு. உங்களோட அந்த லாங் ஹேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னோடய வெல்த்தினஸை பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஆமாம், எதோ இருந்தாலும் லவர்ஸ்குள்ளே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. அப்புறம் ஃப்யூச்சரில் 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடும், நான் பொய்யெல்லாம் சொல்லி உங்களை நம்ப வச்சேன் அப்படின்னா. உண்மை தான், எனக்கு உங்களோட இந்த வசதியான தோற்றத்தை பார்த்து தான் பிடிச்சிருக்கு. அப்புறம் உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர், ஃபேஷியல் ஃபெதர்ஸ், உங்கள் ஹேர், உங்கள் ஐஸையும் நான் நோட்டீஸ் பண்ணேன். ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆணழகனை என்னோட ஊருக்கு கூட்டிகிட்டு போக்கி என் மம்மி முன்னாடி நிறுத்தி இவரை தான் கட்டிப்பேன்னு சொன்னேன்னா என் மம்மி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஓ மம்மியை தான் நான் பார்க்கணுன்னு இப்போ ஆசைப்பட்றேன். ரொம்ப சூப்பரான மம்மி தான் போல உனக்கு, புதுவிதமாக யோசிக்கிறாங்க, புதுமை பெண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அதெல்லாம் கிடையாது, என் மம்மி பேர் மோனா. என் மம்மி என்னோட கிராமத்துலேயே ரொம்ப அழகானவங்க.
என் மம்மிக்கு 45 ஏஜுக்கு மேலே தான் நான் பிறந்தேன் தெரியுமா. இருந்தாலும் என் மம்மி இப்போ கூட 20s மாதிரி இருப்பாங்க. ம் என் டேடி கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பார். அவர் 40+ மாதிரி இருப்பார். ஆனால் என் டேடிக்கு இப்போ ஏஜ் 60க்கு மேலே தெரியுமா. என் லவ்வை சொல்லவே இல்லையே. ஐ லவ் யூ சொல்லுங்கள், நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் கிம் ஒயின் தானே உன்னே. என்னை பற்றி ஒன்றுமே தெரியாமல் எப்படி நீ லவ் பண்ணு என்கிட்ட சொல்கிற. பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணாக தெரிகிற, ஏதோ வெளிப்படையாக பேசுகிறேன்னு நான் உன்னைய என் பக்கத்தில் உட்கார வச்சு பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கவே இருக்காது. நான் பார்த்ததும் ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிச்சிடுவேன் தெரியுமா. என் பக்கத்து வீட்டுக்காரவங்க மீன் குழம்பு வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து, உங்கள் வீட்டில் மட்டும்னா நாங்கள் குழம்பே வைக்கல, கொஞ்சோன்னு கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட என் மம்மிக்கிட்ட நான் போட்டு கொடுத்துடுவேன். இவங்க மீன் குழம்பு வச்சுருக்காங்க மம்மி, கொடுக்காதீங்க அப்படின்னு. இப்படி நான் எல்லாத்தையும் சூப்பராக கண்டுபிடிப்பேன், சிஐடி சகுந்தலா மாதிரி. அப்படி இருக்கும்போது உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியாதா, நீங்கள் நல்லவராக தான் இருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. ஐ லவ் யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக்கு ஏன்னு தெரியல. ஒயின் கூட இந்த கான்வர்சேஷன் போகும்போதே ஒயினோட பேச்சுவார்த்தை, பிஹேவியர், ரெண்டாவது ஒயினோட பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஜங்குக்கு ரொம்ப பிடிக்குது. ரைட்டு, இங்கே பாரு பேபி, நான் ஒன்றை மாதிரி வெளிப்படையான ஆள் கிடையாது. சொல்லப்போனால் எனக்குள்ளே ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் ஆகாது. ஸோ நீ எனக்கு செட் ஆக மாட்ட டார்லிங். நீ கிளம்பலாம். என்னோடய கார் ரெடியாக இருக்குது. உன்னை கொண்டுட்டு போகி நீ எங்கே போகணும்னு சொல்லி அவங்க இறக்கி விட்டுட்றேன். என்னை பற்றி எனக்கே தெரியாத நிறையா விஷயங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்த, அதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். உங்களை மாதிரி வேறு ஒரு ஆளை நான் எங்கே போய் தேடி பிடிச்சி என் மம்மிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது முடியாது. எங்கள் பணக்காரராக இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். பணக்காரன்தான். என்ன, எனக்கு ஒரு 4000 கோடிக்கு சொத்து இருக்கும். அதாவது லீகலாக. இல்லீகலாக என்னால் கணக்கெல்லாம் போட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சொத்து பத்துகள் இருக்குது. ஆனால் நீ செட் ஆக மாட்ட பேபி, எனக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. ஐயோ, 4000 ரூபாயா? சி, 4000 கோடி ரூபாயா? நீங்கள் தான் என் புருஷன். நான் உங்களை மனசுக்குள்ளேயும் புருஷனாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கு பார்த்து ஒயின். அப்போ ஜங்குக்கு ஒயினோட ஐஸை பார்த்து, ஓஹோ, ஒரு 5000 கோடிக்கு சொத்து இருக்கிறவன் முன்னாடி வந்தால் என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக்கு ஒயினை பார்த்து. போகமாட்டேன். 5000 கோடி இல்லை, 15000 கோடி சொத்து பத்து இருந்தால் கூட நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் பார்த்த உடனேயுமே, ஐ மீன் ஃபஸ்ட்டு சைட்லேயே ஒரு ஆம்பளையை நான் வெறித்தனமாக காதலிக்கிறேன்னா அது உங்களை மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரி வேறு ஒருத்தவங்க எப்படி என் மனசுக்குள்ளே ஒரு ஸ்பார்க்கில் உண்டு பண்ண முடியும்? ஸ்பார்க்கிள்லாம் யாரையாவது பார்த்ததும் தான் வரும். அது உங்ககிட்ட தான் எனக்கு வந்துடுச்சு. அதனால் எனக்கு என் மம்மிக்காக நீங்கள் பணக்காரராக இருக்கணும், அவ்வளோதான். எனக்காக நீங்கள் பணக்காரராக இருக்கலைன்னா கூட பரவாயில்ல. என்னை உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போகிறோம், நான் உங்கள் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அவ்வளோதான். ஜங்குக் ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு நீ பேபி பர்த் பண்ணி கொடுக்கணும், ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. ரெடி, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இப்போவே கூட நம்ம போகலாம், பேபி பர்த் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக்கு சிரிப்பு வந்துடுச்சு. நீ தாண்டி இனிமேல் என் பொண்டாட்டி, எழுந்திரி வா அப்படின்னு சொல்லி ஜங்குக் ஹேண்ட்ஸை பிடிச்சி தூக்குறாங்க எந்திரிச்சு நின்று. ஒயின் ஹேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு, போங்க, ஐ லவ் யூன்னு சொல்லலை, ஐ லவ் யூன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ வா அப்படின்னு சொன்னதும் ஒயின் டக்குன்னு எழுந்துருச்சு. அழகாக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கொடுத்துண்டு அந்த டார்க்கான ரெட் கலர் ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. ஜங்குக்கால் நம்பவே முடியல. ரீசன், ஜங்குக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் முடிச்சு 1 மந்த் ஆகுது. ஐ மீன் ஜங்குக்கோட அங்கிளோட பேத்தியை 1 மந்த் முன்னாடி தான் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் மாயா.
அவங்கள பார்க்கணுன்னு ஜங்குக்கு ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் கூட மனசுக்குள்ளே எண்ணம் வந்ததில்லை. ஆனால் வைனை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20 மினிட்ஸ் தான் இப்போ பார்த்து பேசியிருப்பாங்க. ஆனால் ஏன்னு தெரில, வைனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. வைனோட வெளிப்படையான பேச்சும் அவங்களோட பிஹேவியரும் ஜங்குக்கு ஏதோ ஒரு மாயாஜாலத்தை ஏற்படுத்துது. ஸோ ஜங்குக்கு உடனே வைனோட இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹேண்ட்ஸை கோர்த்துக்கிட்டு இப்போ அந்த கிளப்பை விட்டு வெளியில் போகிறாங்க. ஜங்குக் நினச்சி பார்க்க முடியாத ஒரு தருணம் இது. ஏன்னா இந்த கிளப்புக்குள்ளே வரும்போது ஜங்குக்கு ஒரு இறுக்கமான மனநிலைமையில் வந்திருப்பாங்க. ஆனால் இந்த கிளப்பை விட்டு வெளியில் போகும்போது உண்மையிலேயே ஒரு லைட் வெயிட்டான ஹார்ட்டோடு வெளியில் போகிறாங்க. அந்த அளவுக்கு வைனோட பேச்சுவார்த்தை ஜங்குக்கை ஈர்த்திருக்கு. இப்படியே ஒரு 1 இயர் பாஸ் ஆகுது. ஜங்குக், வைன் 2 பேரும் இப்போ ஜங்குக்கோட ஓன் ஃப்ளைட்டில் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக், வைன் 2 பேரும் இப்போ ஹவாய் போகிறதுக்காக ரொம்ப குஷியாக வைன் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே, ஃபர்ஸ்ட் டைம் என்னைய ஃபாரின் கூட்டிகிட்டு போக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் அப்போ வைனை சைடை ஹேக் பண்ணிக்கிட்டு, ஆமாம் பேபி, ரொம்ப நாளாக உன்னைய ஹவாய் கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, என்னோடய ஷெட்யூல்ஸ் ரொம்ப டைட்டாக இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெட்யூல் டைட்டாக இருந்ததா? லூஸ் பண்ண வேண்டியதானே, எழுந்துறீங்க, நான் கூட உங்களுக்கு லூஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நீ பேசுகிற இங்கிலீஷே எனக்கு புரியாது, அப்படி இருக்கும்போது எழுந்து நின்று என்னத்தை நீ லூஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. பெல்ட்டை தான், இந்த பெல்ட்டோட பிராண்ட் பேர் ஷெட்யூல் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் தலையில் அடிச்சுக்கிட்டு, வைன், நீ ஒழுங்காக தான் படிக்க மாட்டிக்கிற அப்படின்னா இங்கிலீஷ் கூடவா உன்னால் புரிஞ்சிக்க முடியாது? என் கூட நீ 1 வருஷமாக பழகிக்கிட்டு இருக்கடி. உன்னோட தப்பான இங்கிலீஷெல்லாம் நான் இப்போ தான் கரெக்ட் பண்ணி ஏதோ தேங்க்ஸு, வாட்டரு, எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்ல வச்சுருக்கேன். நீ என்னடானா பார்க்குறதுக்கு நல்லா ஜிகுன்னு இருந்துக்கிட்டு 4 இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகும்போது ஏதாவது சொல்லி நீ அசிங்கப்படுத்திவிடாத, கம்முனாவது என் கூட நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும், என் வீட்டில் என்ன எல்லோரும் இங்கிலீஷ்லையா பேசிக்கிட்டு இருக்காங்க? நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் இங்கிலீஷில் பேசுவாங்களா இருக்கும்? அதுக்காக என் லாங்குவேஜை பார்த்து நீங்கள் குறை சொல்வீங்களா? போங்க, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சைடில் திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க வைன். ஜங்குக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கிட்ட யாரும் கோபமாக பேச மாட்டாங்க. உண்மையிலேயே ஜங்குக்கை மறைச்சி கூட யாரும் பார்க்க மாட்டாங்க பிறந்ததுலேருந்து. அப்படி இருக்கும்போது வைன் பயங்கரமாக அடம் பண்ணுவாங்க ஜங்குக்கிட்ட. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு இதுதான் வேணும்னா இதுதான் வேணும் அப்படின்னு ரொம்ப உரிமையாக இருப்பாங்க ஜங்குக் மேலே. ஆனால் ஜங்குக் அளவுக்கு வைன் நல்லா படிக்கிற பொண்ணு கிடையாது, நல்லா ஓப்பி அடிக்கிற ஆள். ஜங்குக்கோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் வைன் லாஸ்ட்டாக முடிஞ்ச 2 செமஸ்டரையுமே கிளியர் பண்ணியிருக்காங்க. எந்த அரியரும் இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வைன் எந்த லெவலில் இருக்கிறாங்க படிப்புலன்னு நல்லா தெரியும். எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, படிக்கணும், நல்ல ஒரு லைஃப் செட்டில்மெண்ட்டை ஃபீல் பண்ணணுன்னா நீ படிக்கிறது தான் நல்ல ஒரு வழி அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வைன் கேட்க மாட்டாங்க. பணம் இருந்தால் போகிறோம், பணம் இருந்தால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என் மம்மிக்கிட்ட நீங்கள் வந்து என்னைய பொண்ணு கேட்கணும், அதுவும் நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டோடு போகும்போது நீங்களும் வரணும், அங்கே வந்து என் மம்மிக்கிட்ட நீங்கள் பேசி என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் ஜங்குக்கிட்ட போட்டுக்கிட்டு ஜங்கு கூட ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. வைனுக்கு மினின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூட டவுட் வராத மாதிரி வைன் ஆஃப் டேவோட காலேஜை கட் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கை பார்க்குறதுக்கு ஓடி போயிடுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி செய்வாங்க வைன். ஆனால் படிக்கணுன்னா கஷ்டம். இப்போ ப்ரெசண்ட்டில் ஜங்குக்கிட்ட கோபிச்சுக்கிட்டு வைன் தன்னோட அழுகை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அம்மோ, என்னதான் பிரச்சனை, ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் போயிட்டுருக்கேன், கெடுக்காத, அதை எதுக்காக பழுகிற அப்படின்னு அதட்டுறாங்க. பேச மாட்டேன், நான் ஏதோ புரியாமல் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியலை, அது தெரியலை, இது தெரியலைன்னு குத்தி காட்டுறீங்க, நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட, உடனே வண்டியை நிறுத்துங்க, நான் கீழே இறங்கணும் அப்படின்னு ஓன அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஜங்குக்கிட்ட வைன். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, ஏய், இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கே போனேன், நான் கார்லேயும் பைக்லேயும் சைக்கிள்லேயும் தான் போயிருக்கேன், எங்கிட்டு போனேன் ஃப்ளைட்டில், வண்டியை நிறுத்த சொல்லுங்கள், அதான் இந்த ஃப்ளைட்டை நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டேன்னா எப்படி இருக்கும், ஃப்ளைட்டு ஸ்கையில் போய்கிட்டு இருக்கு,
ஏரில் போய்கிட்டு இருக்க எந்த வெஹிக்கிள் நிறுத்த முடியும்? முட்டாள் அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக். மீண்டும் 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 திட்டுறீங்க, எடுப்போங்க அப்படின்னு வைன் டக்குன்னு எழுந்திரிச்சு கிடுகிடுன்னு ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பர்சனல் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக் சைடில் நின்றுட்டு இருந்த ஏரோஸ்டர்ஸ் 2 பேரும் கிடுகிடுன்னு வைன்கிட்ட போகி, மேடம் நான் டோரை ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அதுக்குள்ளே ஜங்குக் எழுந்து வைனோட ரூம் கிட்டே போகி, நீங்கள் 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் உள்பக்கமாக டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வைன் அமைதியாக அப்படியே போய் அந்த பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. வைன், நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சின்ன குழந்த கூட உன் அளவுக்கு அடம் பண்ணாது. எக்ஸ்ட்ரீமாக நீ சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் ஒட்டாரத்தை நான் ஒடுக்கிவிட்டேன், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் டக்குன்னு எழுந்து நின்று, எது என் ஒட்டாரத்தை ஒடுக்கி பிடிவீங்களா? பிச்சு பிடிவேன் உங்களை நான், பார்த்துக்கோங்க. என் மம்மிக்கிட்ட சொல்லி கொடுத்தேன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என் மம்மி சரியான ரகட் கேர்ள். அவங்கக்கிட்ட நான் சொல்லி கொடுத்தேன், உங்கள் கண்ணு மொழியை நோண்டிடுவாங்க. எவ்வளோ திமிர் இருந்தால் என்னை நீங்கள் இங்கிலீஷ் தெரியாத பொண்ணுன்னு திட்டிருப்பீங்க. பேச மாட்டேன், பிரேக்கப் அப்படின்னு கத்துறாங்க வைன் ஜங்குக்கை பார்த்து. அப்படியே வந்து ஜங்குக் அப்படியே வைனோட சீக்ஸை பிடிச்சி அழுத்திட்டாங்க. என்ன உனக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 40 டைம்ஸ்க்கு மேலே ஹாப்பி மொமெண்ட் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது என்ன பிரேக்கப்னு எப்படி சொன்ன நீ அப்படின்னு அழுத்துறாங்க. வலிக்குது வலிக்குது, சொல்ல மாட்டேன், கோபத்தில் சொல்லிட்டேன், உங்களை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன், வலிக்குது அப்படின்னு அழுகுறாங்க வைன். அப்படியே ஏற்றி விட்டுட்டாங்க ஜங்குக். எகெயின் போய் பெட்டில் உட்காந்துட்டாங்க வைன். அப்பா அப்பா என் சீக்ஸு. ஜான் என்னத்துக்கு? கோபத்தில் நான் அப்படி தான் சொல்லுவேன், அது கோபப்பிடிச்சி அழுத்துவீங்களா? எட்டிப்போங்க. ஹவாய் எவ்வளோ நேரத்தில் வரப்போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் அப்படியே வைனை ஒரு ஃபயர் ஐஸில் பார்த்து, ஏய் நீ என்ன மூடில் இருக்குன்னு எனக்கிட்ட நீ தயவு பண்ணி சொல்லிவிடு. சண்டை போடுற, எனக்கிட்ட வந்து ஹாப்பியாக அதுக்கப்புறம் பேசுகிற, ஒன்றுமே நடக்காத மாதிரி நார்மலாக உட்காந்துக்கிட்டு இருக்க. ஐயோ, உனக்கு மென்டலி இல்னஸ் இருக்கான்னு கூட எனக்கு சில டைமில் டவுட் வருது. பயங்கரமான மூட் ஸ்விங்கில் நீ கொஞ்ச நாளாக சுற்றிக்கிட்டு தெரியுற, எரிச்சலாக இருக்குது வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னையா ஹவாய் கூட்டிகிட்டு போய் அங்கே நிறைய ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுங்க. எனக்கு பானிபூரி அப்புறம் மசால் பூரினா ரொம்ப பிடிக்கும், தஹி பூரி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னால் முடியல அப்படின்னு ஜங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக வைன் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ளைட் ஜேர்னி கம்ப்ளீட் ஆகுது. ஜங்குக் இப்போ வைன் கூட ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்காக ரூம் புக் பண்ணி இப்போ வைனோட லக்கேஜையும் தன்னோட லக்கேஜையும் ரூம் சர்வீஸ் மேன்கிட்ட கொடுத்துட்டு வைன் அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த ஹோட்டலோட சைட் சீனரியை காட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐ மீன் அந்த ஹோட்டல் சீஷோருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப அழகான சைட் சீனரியை பார்க்க முடியும். வைன் கூட ஃப்ளைட்டில் சண்டை போட்டிருப்பாங்களா ஜங்குக், அதனால் கொஞ்சம் வைனோட மைண்டை சில் பண்ணலாம் அப்படின்னு வைனை அந்த சீனரிஸ் எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ஜங்குக் வைனை கூட்டிகிட்டு கடற்கரை சைடு வந்துட்டாங்க. வைன் இந்த சீனரியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஓ ஆஹ், இவ்வளவு அழகான ஒரு கடற்கரையை நான் பார்த்ததே கிடையாது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு குடுகுடுன்னு அந்த தண்ணிக்கிட்ட ஓடி போயிட்டாங்க. அப்படியே ஸ்டொமக்கில் படுத்துக்கிட்டு ஜங்குக்கை பார்த்து, என்னை ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் ஒரு பிரைட் ஸ்மைலில் அப்படியே வைனை பார்த்து ஏகப்பட்ட கிளிப்பிங்ஸ் எடுக்கிறாங்க. வைன் டிசைனாக போஸ் கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக அந்த வாட்டரில் விளையாண்டுட்ருக்காங்க. ஜங்குக் வைன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் இருக்க ரெஸ்டிங் சேரில் தன்னோட கூலர்ஸை வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டாங்க. வைன் கொஞ்சம் கூட களைப்பாகலையே, பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஜங்குக் வைனோட பியூட்டினஸ்லையும் வைனோட இந்த இன்னசென்ட்னஸ்லையும் அப்படியே மெல்ட் ஆகுறாங்க. உலகத்திலேயே ஜங்குக்கு ஒரு பர்சனை பிடிக்கும் அப்படின்னா அது வைன் மட்டும்தான். அந்த அளவுக்கு வைனை நேசிக்கிறாங்க ஜங்குக். ஆனால் இதெல்லாம் ஜஸ்ட்டு இந்த ஹவாய் ட்ரிப்போடு முடிஞ்சு போயிடுங்கிறது ஜங்குக்கு அப்போ தெரியலை. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 வீக் ட்ரிப்புக்கு தான் ஜங்குக் வைனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 1 வீக்கும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.
வைன் ஜங்குக் 2 பேரும். ஜங்குக் வைனுக்கு பிடிச்சதெல்லாம் அந்த ஹவாயில் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. வைனுக்கு உண்மையிலேயே ஜங்கு கூட இருக்கிறது ஒரு ஹெவனில் இருக்கிறது மாதிரி தோணுது. வைனுக்கு இப்போ செமஸ்டர் ஹாலிடேஸ். ஆனால் கிராமத்துக்கு போகலை. தன்னோட மம்மிக்கிட்ட நல்லா ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஜங்கு கூட வந்து இங்கே நல்லா ஊர் சுற்றிட்டுருக்காங்க. டுமாரோ ஜங்குக் வைன் கூட கிளம்ப போகிறாங்க சியோலுக்கு. ஸோ இன்றைக்கி நைட் ஜங்குக் வைன் 2 பேரும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஜங்குக் வைன்கிட்ட கேட்டுட்டாங்க. வைனுமே ரொம்ப குஷியாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட் டின்னர் முடிச்சுட்டு ஜங்குக் வைன் 2 பேரும் தங்களோட லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஜங்குக் பாத் பண்ண கிளம்பிட்டாங்க. வைன் ஜங்குக் கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான மேக்கப்பில் ஜங்குக்காகவே டிக்கா ரெடியாகி பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக் பாத் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டவலால் தன்னோட ஹேரை வைப் பண்ணிக்கிட்டே நேக்கடாக வந்து ஜங்குக் வைன் முன்னாடி நிற்கிறாங்க. வைன் ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ணிவிட்டு, மிஸ்டர் ஜான், என்னது இது, டவலை வியர் பண்ணுங்க அப்படின்னு கோபப்படுறாங்க. ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே, ஏ பேபி, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு வைன்கிட்ட பேசிக்கிட்டே தன்னோட கபோர்டை ஓப்பன் பண்ணி ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டே அப்படியே வைன் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. அந்த டைமில் சைடில் இருக்கக்கூடிய கிளாஸ் வாலை ஒரு ஸ்ட்ராங்கான சவுண்டில் ஒரு புல்லட் வந்து அப்படியே தொலைச்சிக்கிட்டு வெளியில் போகுது. உயிரே போயிடுச்சு ஜங்குக் இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு. அப்படியே வைனோட பேக்கெட்டை பிடிச்சி அப்படியே கீழே அழுத்திட்டாங்க. வைனுக்கு ஒன்றுமே புரியலை. ஜங்குக்குமே கீழே குனிஞ்சிக்கிட்டாங்க. வைன் இங்கே வா அப்படின்னு சொல்லி ஜங்குக் அப்படியே வைனை கீழே உட்கார வச்சு அப்படியே தவழ்ந்த மாதிரி பெட்டுக்கு அந்த சைடில் கொண்டுட்டு போகி வேகமாக எழுந்து தன்னோட பிஸ்டல் எடுத்து அப்படியே வால்கிட்ட போய் நிற்கிறாங்க. திக்குன்னு இருக்குது வைனுக்கு. ஐயோ, என்ன நடக்குதுங்க அப்படின்னு மெதுவாக நிமிர்றாங்க வைன். ஜங்குக் அப்படியே அந்த கிளாஸ் வால்கிட்ட போய் நின்று அப்படியே சைடில் வைன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் வைன் நிமிரும்போது, ஒயான் கீழே குனிஞ்சு உட்காரு அப்படின்னு கத்துறாங்க. எகெயின் வைன் அப்படியே ஃப்ளோரில் படுத்துக்கிட்டாங்க. ஐயோ, என்னது இது, இப்போ ஏதோ நடந்துச்சு, என்னன்னு புரியல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க வைன். அந்த டைமில் டப்புன்னு 4-5 ஷூட்டிங் சவுண்ட் கேட்குது. ஜங்குக் அப்படியே சைடில் போய் நின்று தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு ஓங்கி ஒரு ஹிட் கொடுக்குறாங்க அந்த வாலை பார்த்து, அந்த கிளாஸ் வாலை பார்த்து. அவ்வளோதான், அடுத்த செகண்டே அந்த கிளாஸ் வால் உடஞ்சி போயிடுச்சு. ஜங்குக் அப்படியே உள்ள கையை விட்டு அப்படியே இழுக்கிறாங்க. ஒரு 2-3 பேர் அப்படியே பேலன்ஸ் இருக்கிற அந்த கிளாஸ் வாலை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து விழுகிறாங்க. ஜங்குக் டக்குன்னு தன்னோட பேக்கில் இன் பண்ணியிருந்த பிஸ்டல் எடுத்து அத்தனை பேரோட ஃபோர்ஹெட்லேயும் வச்சு டப்புன்னு சுட்டுட்டாங்க. இன்னும் 7-8 பேர் அப்படியே வந்து ஜங்குக்கை ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஜங்குக் கொஞ்சம் கூட பயப்படலை, கொஞ்சம் கூட எதை பற்றியும் யோசிக்கலை. அந்த 6-7 பர்சன்ஸையும் அடி போடுன்னு போட்டு அப்படியே மயக்கமடைய வச்சுடுவாங்க. வைன் இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே குப்பரப்படுத்திருந்துருப்பாங்களா, அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. ஜங்குக் இப்போ தன்னோட செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. ஒரு 1/2 hourல வைனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. இங்கே வந்திருந்த மற்ற ஆப்போசிட் கேங் மெம்பர்ஸை போட்டு தள்ளிட்டு ஜங்குக் அப்போவே தன்னோட ஓன் ஃப்ளைட்டில் வைன் கூட சியோல் கிளம்பிட்டாங்க. ஃப்ளைட்டில் போகும்போது தான் வைனுக்கு மயக்கமே தெளிஞ்சிருக்கும். ஜங்குக்கோட நைட் சூட்டில் ஏகப்பட்ட பிளட் ஸ்டைன்ஸ் இருக்குது. இப்போ தான் வைன் கண்ணை முடிச்சு பார்க்குறாங்களா, அதனால ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் வைனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க எப்போ வைன் ஐஸை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு. வைன் ஐஸை ஓப்பன் பண்ணி எழுந்து உட்காரும்போது ஜங்குக் அப்படியே வைனை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பேபி, நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு இப்போ தான் பேபி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உனக்கு ஒன்றும் இல்லையே, அடி ஏதாவது பட்டிருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வைனோட ஐஸில் ஒரு பயத்தை நோட்டீஸ் பண்ண முடியுது ஜங்குக்கால். வைன் எதுவுமே பேசலை. நீங்கள் ஐடியா மறைஞ்சிருந்து தாக்குற போலீஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் அப்போ நான் அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, மாஃபியா வேர்ல்டோட மாஃபியா கிங்னா அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது வைனுக்கு.
மாஃபியா கிங்கா? மாஃபியா கிங்னா என்னது? கொலை பண்ணுறதா அப்படின்னு கேட்குறாங்க வைன். வைன், என்னோட சில டார்க் சீக்ரெட்ஸ் உனக்கு தெரிய வேண்டாம். அமைதியாக ரெஸ்டடு. எனக்கு நீ உனக்குன்னா அவ்வளோதான். என்னோட பர்சனல் விஷயங்களை யார்கிட்டையும் நான் சொல்ல விரும்புகிறதில்ல. ஃப்யூச்சரில் நான் உனக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா நான் சொல்லுவேன். இப்போதைக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீனும் நானும் ஹாப்பியான லைஃப்பை தானே லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன்னோட டிகிரி கம்ப்ளீட் ஆகட்டும். நான் வந்து உன் மம்மிக்கிட்ட பேசி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். இந்த உலகத்தில் நினச்சி பார்க்க முடியாத அத்தனை சுகங்களையும் என்னால் உனக்கு கொடுக்க முடியும். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? நான் போலீஸ் கிடையாது, ஒரு மாஃபியா. அவ்வளோதான், நீ தூங்கு. எனக்கு முக்கியமான சில பர்சனல் ஒர்க்ஸ் இருக்குது. நான் சியோல் போய் இறங்கின நெக்ஸ்ட்டு செகண்டே அந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கப்புறம் எனக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவன் எழுந்து நிற்கணும்னு கூட நினைக்கக்கூடாது. அதுக்கான வேலையை நான் இப்போவே பண்ணணும். ரெஸ்டட் பேபி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் கிடுகிடுன்னு ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. வைனுக்கு பேசவே முடியலை. ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அட கடவுளே, என் மம்மிக்காரியை போட்டு நான் கொல்லணும். ஐயோ, ஒன்றும் புரியாமல் வர விதத்தை பிச்சு பேசக்கூட முடியலை. எனக்கு வாய் வளருது. மாஃபியாவுக்குனவே ஒரு மோசமானவன் தான், அதுவும் மாஃபியாவுக்கு கிங்கா. எங்கே கண்டு வேணா நான் பிடிச்சி ஒழிஞ்சேன்னு தெரியலையே. நான் இருக்க மாட்டேன் இவங்கிட்ட. ஐயோ ஐயோ, எப்போ வேணாலும் போலீஸ் வந்து இவங்களெல்லாம் சுட்டு கொண்டு போடுவோம். நான் என்ன பண்ணுறது? நான் ஏதாவது பண்ணிவிட்டு இவனை விட்டுட்டு ஓடி போகணும். நான் இங்கே இருக்க மாட்டேன். என்ன பண்ணனா? நான் என்ன பண்ணாலும் இவன் பேச்சுவார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சி போடுறானே. ஐயோ, நான் கொஞ்சம் தைரியமான பொண்ணாக காட்டிக்கிட்டு முதல்ல இந்த ஊரை விட்டு நான் ஓடுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க வைன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 வீக் லேட்டர் வைன் இப்போ தன்னோட காலேஜில் அமைதியாக உட்காந்து அன்னைக்கான கிளாஸஸை கவனிச்சிட்ருக்காங்க. பக்கத்தில் உட்காந்துருந்த மினி கேட்குறாங்க, ஏ ஒயான், என்னாச்சு உனக்கு? நானும் பார்த்துட்ருக்கேன். கிராமத்துக்கு போகிறேன், மம்மி டாடியை பார்த்துட்டு வரேன்னு கிளம்புனேன். 2 வீக்ஸ் நம்மளுக்கு ஹாலிடே. 1 வீக்லேயே ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். இப்போ 2 டேஸாக நானும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப படிப்புக்கார பாப்பா மாதிரி அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கா. என் கூட சரியாக பேச மாட்டேங்கிறியே, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு மனசு சரியில்லை, என் டேடிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் ஒரே கவலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? என்ன பண்ணுது உன் டேடிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய டேடிக்கு ஹார்ட்டில் பிரச்சனை. அதுதான் நான் யோசிச்சுட்ருக்கேன். நான் வந்து சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பணும். இங்கேருந்து கிளம்பிட்டேன்னா என் டேடி பக்கத்தில் போய் இருப்பேன். எனக்கு படிக்கிறத விட என் டேடி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். மினிக்கு ஒன்றுமே பேச முடியல. ஏய், என்னடி சொல்கிற நீ? என் காலேஜ் மெட்டு, என்னோடய ரூம் மெட் நீ போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? உன் டேடிக்கு ஒன்றும் ஆகாது, நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. இல்லை மினி, புரிஞ்சுக்கோ. 2வது, எனக்கு இந்த ஊரே பிடிக்கல. இந்த ஊரே மாஃபியாக்காரங்களோட ஊர். அதனால நான் என்னோடய கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாஃபியாக்காரனுங்களோட ஊரா? அடிபோடி, என்னோடய கசன் பிரதரே மிகப்பெரிய மாஃபியா. நான் பயந்துக்கிட்டா கிடக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே மாஃபியா வச்சுக்கிட்டு ஹாப்பியாக தெரியலை. முட்டாள், சமத்தா இரு, போகிறேங்கிறேன்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மினி இப்படி சொன்னதும் வைனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எது? மாஃபியாக்காரனோட தங்கச்சியா இவ? ஐயோ, இவ சவகாசத்தை முதல்ல நான் முறிக்கணும். ஐயோ, ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்படி கேஷுவலாக இருக்காங்க இங்கே இருக்கிறவங்க அப்படின்னு வைன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக அந்த ஃபுல் டேவையும் பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 4 டேஸ் பாஸ் ஆகுது. இப்போ வீக்கெண்ட் வந்துடுச்சு. எப்போதுமே வீக்கெண்டுக்கு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜங்குக்கை பார்க்குறதுக்காக வைன் வந்துடுவாங்க. ஸோ மினியை பொறுத்தளவு ஜங்குக்கிட்ட வைன் பழகிறது தெரியாது. யாருக்கிட்டையுமே தெரியாமல் தானே வைன் சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க இந்த விஷயத்த. ஆனால் இப்போ ஜங்குக்கு பார்க்க வெளியில் போகலை வைன். சாட்டர்டே சண்டே ஹாஸ்டல்லே இருக்கிறத மினி நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஏய் என்னடி இது, 1 மணி நேரம் ரெஸ்ட்டு கிடச்சா கூட என் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பிடுவேன். இப்போ என்ன பிரச்சனை? 2 நாள் அங்கேயே உட்காந்துட்ருக்க, போகலையா யார் வீட்டுக்கும் அப்படின்னு சண்டே ஈவினிங் அழகாக அந்த ஹாஸ்டலோட கார்டனில் உட்காந்து வைனை பார்த்து மினி கேட்குறாங்க. அப்போ வைன் நினச்சிக்கிறாங்க, எது
இனி நான் சொந்தக்காரன்னு சொல்லிட்டு எந்த வீட்டுக்கு போகிறது? ஐயோ ஐயோ, அவன் மாஃபியா. நல்ல வேலை என் காலேஜ் எல்லாம் அவனுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க மாட்டான். எதுக்காகவும் இந்த காலேஜை விட்டு நான் வெளியில் போக மாட்டேன், இதுக்குள்ளேயே தான் கிடப்பேன். இனிமே பயமாக இருக்குது, எனக்கு வேற நனவுப்படுத்தி விட்டுடுறா அப்படின்னு மினியை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அவங்க வேர்ல்டு டூர் போயிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியல. வந்ததுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போவேன் மினி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க வைன். மினி அப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, அப்போ ஓகே வா 2 பேரும் ஏதாவது ப்ளே பண்ணலாம், ஈனோ கார்ட் விளாட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு மனசு சரியில்லை, இங்கேயே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் செத்த நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் எழுந்திருக்கிறாங்க. அப்போ மினி, தூங்கு தானே போகிற, இன்னும் ஒரு 3 ஹவர்ஸில் தூங்கிடுவேன், அப்புறம் என்ன, வா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன், 2 பேரும் பக்கத்தில் இருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, சரி நானும் இருக்க முடியல எனக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைன் மினி 2 பேரும் ஒரு 1/2 அன் ஹவரில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசார்ட்க்கு கிளம்பிட்டாங்க. ரெசார்ட்க்கு போய் அழகாக அவங்க புக் பண்ணியிருக்க டேபிளில் உட்காந்துருக்கும்போது மினிக்கு ஒரு கால் வருது. மினி ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, என்ன சொல்கிறீங்க நீங்கள், இதோ இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணி மினி வைன்கிட்ட சொல்கிறாங்க. வைன், ஒரு எமர்ஜென்சி, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நான் போகணும் வீட்டுக்கு. ஹாஸ்டலில் நான் என் மம்மியை சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இன்றைக்கி நான் ஹாஸ்டலுக்கு வரமாட்டேன், வீட்டுக்கு போகணும், ஐம் சாரி, நீ உன்னோட டின்னர் முடிச்சுட்டு நீ ஹாஸ்டலுக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு கூட கேட்காம மினி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வைன் மினி போகிறதையே நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்துட்டு, என்னாச்சு இவளுக்கு, பதட்டமாக இருக்கா, சரி அப்புறம் என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு தனக்கு ஆர்டர் பண்ணியிருக்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்ததும் அதிலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து மவுத்தில் வச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து உட்காடுறாங்க. சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது வைனுக்கு. ஆப்போசிட்டில் ஜங்குக்கு உட்காந்துருக்காங்க. மிஸ்டர் ஜான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க வைன். பேசும்போது நல்லா தெரியுது வைனோட பதட்டம், ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் வைன் அமைதியாக பேசிகிட்டு இருக்காங்க ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக்கு அப்போ வைனை பார்த்து, என்னாச்சு உனக்கு, உன் நம்பருக்கு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஆனால் ஆன்லைனில் நீ ஆக்டிவாக இருக்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் பிளாக்னு காட்டுது, என்னது அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். வைனப்போ, எனக்கு கோபம் உங்கள் மேலே, நீங்களும் நானும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அடுத்த செகண்டே ஜங்குக் எழுந்துருடி அப்படின்னு அதட்டுறாங்க. வைன் சுற்றி பார்த்துக்கிட்டு, பப்ளிக்கில் இருக்கோம், இப்படியெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மரியாதையாக போய் என் காரில் ஏறலை தூக்கி போட்டு இங்கேயே மிதிச்சிருவேன் உன்னைய அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் கால் பண்ணிக்கிட்டு குடுகுடுன்னு ஜங்குக்கோட காரை நோக்கி ஓடி போயிட்டாங்க. ஜங்குக்கு வைன் போகிறதையே பார்த்துக்கிட்டே, நான் மாஃபியானுங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சதும் நீ என்னை விட்டு நழுவ பார்க்குறியா, என்னோட ப்ரீஷியஸான ஒன்றை உனக்கிட்ட நான் கொடுத்துருக்கேன், உன்னோட ப்ரீஷியஸான ஒன்றை நான் எடுத்திருக்கேன், அப்படி இருக்கும்போது எனக்கான ஒரே பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான், என்னை விட்டுட்டு போக நான் எப்படி உன்னை விடுவேன், ஆரம்பத்திலேயே நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ நீ எனக்கிட்ட இருந்து நழுவ பார்க்குறியா, ஜியான் ஒன்று மேலே ஆசைப்பட்டான் அப்படின்னா ஜியான் விருப்பம் இல்லாமல் அந்த பொருளோ அந்த ஆளோ அவனை விட்டு போக முடியாது, உன்னை எப்படி என்னவளாக்கிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஜங்குக் தனக்கு தானே சொல்லிக்கிட்டு வேகமாக வைன் பின்னாடி நடந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.